சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் வருவதற்கு இறுதி நேரத்தில் எடப்பாடிக்கு தேடி வந்த கூட்டணி அதிர்ஷ்டம். 3 பெரிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது அனல் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது தமிழகத்தில் யார் அடுத்த முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை அதிமுகவுடைய நிலைப்பாடு வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போனோம். இந்த தமிழகத்தில் 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் அதிமுக கட்சியும் நினைத்து கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு பக்கம் கூட்டணியை வலுப்படுத்திட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது 3 பெரிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியானது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். கட்சி உடைந்திருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் தனியாக இருந்து உடைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் தொடங்கிட்டாரு. இப்போ சசிகலா சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அதிமுக பிளவுபட்டு கிடைக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது. ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் கூட்டணியில் ஒருங்கிணைக்கணும். அது மட்டும் கூட்டணியில் வலுவை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியும் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் ஒருங்கிணைந்து முடிவெடுத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்டிஏ இந்த கூட்டணி பத்தாது, இன்னும் கூட்டணியில் சேர்க்கணும். பாஜக மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 சீட்டு வரைக்கும் தருவதாக சொல்லியிருந்தாங்க. துணை முதல்வர் பதவியும் தருவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வர மறுத்துட்டாங்க தாவேகா தரப்பினர். ஆனால் இப்போது நம்முடைய சசிகலா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமகவுடன், அதாவது ஏற்கனவே பாமக தான் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அது இருக்கிறது பி டீம், அன்புமணி அவருடைய டீம் இருக்குது. இப்போது ராமதாஸ் ஐயாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது சசிகலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 அல்லது 3 சீட்டுகளும், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6லிருந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகளுக்குள் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருடைய மகனுக்கு 18 சீட்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. இப்போது கம்மியாக தான் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசி நேரத்தில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா இந்த 2026 தேர்தலே ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக தான் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தலில் மக்கள் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.